நம்ம பைக் எடுத்து கிட்ட 43 டேஸ் ஆச்சு. ஆனால் 1195 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே ட்ரைவ் பண்ணிகிட்ருந்தோம். திடீர்னு கேடிஎம் ஷோரூம்லேருந்து கால், உங்கள் சர்வீஸ் பீரியட் முடியுது, சீக்கிரமாக வந்து சர்வீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, நாமளும் இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். போனதும் அங்கே ஸ்லாட்லாம் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானுமே ஷோரூம் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருப்போம், நம்ம பைக்கில் வந்து சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் சொல்லி கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி விட்டுக்கோங்க ஃபேமை. அண்ட் வந்து நம்ம பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேரிங் ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணும்போதே சைடில் ஃபேரிங் எல்லாமே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சது. அது ஒரு கம்ப்ளைண்ட்டும். தென் வந்து சைட் ஸ்டாண்ட் ப்ராப்ளமே இருந்துச்சு. ஸோ அதுவுமே சொல்லி அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் வந்து கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போயிட்டு வாங்க. அண்ட் பைக்கில் போனீங்கன்னா ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வழியில் பயங்கரமான மழை. ஸோ நின்றுட்டு நம்மளும் ஒரு பைக்கை வந்து வீடியோ எடுத்துகிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துட்ட ஃபேமை. அண்ட் நம்ம பைக்கில் சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் அரெஸ்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ட் 3ல் வர வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சு